உங்க படிப்பெல்லாம் எந்த லெவல்ல இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. துளசி, என்னம்மா நேரமாகல? இல்லப்பா, வாங்கிட்டேன். மேடத்தை பார்த்தேன், அதான். ஆஹா. மேடம், இவர்தான் எங்க அப்பா. சரிம்மா, காலேஜுக்கு நேரமாச்சுல்ல, வா போலாம். இதோ வரேன்ப்பா. சாரி மேடம், காலேஜ் எனக்கு ரீஓப்பனிங் டைம் ஆயிடுச்சு. வரேன். துளசி, தமிழ கேட்டேன்னு சொல்லுங்க. துளசி, இவங்களை உனக்கு எப்படிமா தெரியும்? உங்க மாப்பிள்ள வேலை பார்த்த பேங்க்ல தான்ப்பா அவங்க மேனேஜரா இருந்தாங்க. இப்ப அவங்க வேலை பார்க்கல, ஏதோ பிரச்சனைல ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்பா, அவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்லம்மா. இல்ல, அவங்கள பார்த்தது ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே, அதான் கேட்டேன். ஐயோ, அப்படின்னு ஒண்ணும் இல்லம்மா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ற சந்தேகத்துல பார்த்தேன். மேனேஜர்னா அடிக்கடி வீட்டுக்குலாம் வந்திருக்காங்களா? இல்லப்பா, ஒரே ஒரு தடவை அவரை பாக்குறதுக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். சரி, வா. யாரம்மா அப்படி பாத்துட்டு இருக்க? அதாம்மா துளசி, தமிழோட வைஃப். அவங்க வந்திருந்தாங்க, அவங்களோட பேசிட்டு இருந்தேன். ஏமா, தமிழுக்கு திரும்ப பேங்க்ல வேலை கிடைச்சிரும்னு சொன்னியே, அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டியா? இல்லம்மா, அவங்களே காலேஜ் போற அவசரத்துல இருந்தாங்க. எனக்கும் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. என்னம்மா நீ, அந்த பையன்கிட்ட தான் சொல்ல முடியல, போன் சுவிட்ச் ஆப்ல இருக்குன்னு சொன்ன. இந்த பொண்ணுகிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, அவ சந்தோஷப்பட்டிருப்பாள்ல. சரி விடுமா, அபிஷியலா எப்படியும் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்க. உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ, போலாம். சரி. ஹலோ, வணக்கம்மா. தமிழ் இருக்காராமா? இல்லையே, அவன் வெளியூர் போயிருக்கான். நீங்க யாரு? அம்மா, நாங்க பேங்க் யூனியன்ல இருந்து பேசுறோம்மா. தமிழ் கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். ஊர்ல இருந்து தமிழ் எப்பமா வருவாரு? அவன் வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும். என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் அவன் அம்மா தான் பேசுறேன். அப்படிங்களா? ஒன்னும் இல்லம்மா, பேங்க்ல பிரச்சனை ஆனதுனால தமிழை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதை யூனியன் மூலமா கேஸ் போட்டிருந்தோம். இப்ப கோர்ட்ல தமிழுக்கு சாதகமா தீர்ப்பாகிற மாதிரி இருக்குமா? அப்படிங்களா? ஆமாமா, வர வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அவரை கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க. கிட்டத்தட்ட அவர் வேலையில சேர்ந்துட்ட மாதிரிதான். இது அவர்கிட்ட சொல்லிருங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்கள்லாம் போராடிதான் என் பிள்ளைக்கு நியாயமான தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இருக்கட்டுமா, அது எங்களோட கடமை. அவர்கிட்ட மறக்காம சொல்லிருங்க. சரிப்பா, கண்டிப்பா சொல்லிடுறேன். எப்படியோ போன வேலை திரும்ப கிடைச்சிருச்சு. கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். அடக்கடவுளே, அவனுக்கு வேலை கிடைச்சிட்டா திரும்ப இங்க வந்தாகணுமே. அப்படி வந்துட்டா சாரு நினைச்சது எதுவுமே நடக்காதே. இது சரியா வராது. சாரு ஆசைப்பட்டபடி எல்லாம் நடக்கணும். அது வரைக்கும் அவன் அங்கேயே இருக்கட்டும். சாருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவனே ஒரு பேங்க் வைப்பான். இவனுக்கு எதுக்கு பேங்க் வேலை? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. வேற யாராவது அவனுக்கு தகவல் சொல்லிட்டா என்ன பண்றது? பெரிய வம்பால போயிடும். முதல்ல சாருக்கு போனை போட்டு அவனுக்கு தகவல் போகாம பாத்துக்கணும். ஆண்டியா? யாரா? ஹலோ. ஹலோ சாரு, நான் அத்தை பேசுறேம்மா, பேங்க்ல இருந்து. நான் தமிழ் பேசுறேன். சாரு கொஞ்சம் வேலையா இருக்கம்மா. நீ அப்பா? ஆமா, நீ சாரு வீட்ல இருக்க? இல்லம்மா, பக்கத்துல கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தோம். என்னப்பா, சாருக்கு ஏதாவது? இல்ல, எனதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அட கடவுளே, உனக்கு என்னப்பா ஆச்சு? பதட்டப்படாதம்மா. வந்ததுலேருந்து எனக்கு லேசா காய்ச்சல், இருமல், வாந்தி. சாரு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. என்னப்பா அது, போன இடத்துல இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப முடியலையாப்பா? நான் வேணா கிளம்பி வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, இல்லை தானா சரியாயிடும். சரி, நீ ஏதோ பேங்க்னு ஏதோ சொல்லியிருந்திய, என்ன விஷயம்? அது வந்துப்பா ஒன்றும் இல்லை.
சாருக்கு பதிலா நீ ஃபோன் எடுத்தியா? ஆம்பளை குரல் கேட்ட உடனே ஒருவேளை தப்பா ஃபோன் பண்ணிட்டோமோன்னு அது பெங்களூரான்னு கேட்க வந்தேன். அவசரத்துல அது பேங்க்னு வந்துருச்சு. ஆமா, போனை உங்ககிட்ட கொடுத்துட்டு சாரு எங்க போனா? சாரு இங்கே ஏதோ பக்கத்தில் பிளட் டெஸ்ட் ஃபீஸ் கட்ட போயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. சரி, அங்கே எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீ எப்படி இருக்க? லாவணி எப்படி இருக்கா? புவி, அண்ணி, பூஜா. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? எங்களை பத்தி விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். என்னம்மா ஃபோன் பண்ண எப்படி இருக்குன்னு கூட விசாரிக்கூடாதா? ஆமாடா, நீ நல்லா இருக்கியான்னு கேட்ப. நானும் உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு என் வேதனை சொல்லி அழுவேன். திரும்பவும் உனக்கு பழைய நினப்பெல்லாம் வந்து நீயும் மனசை போட்டு குழப்பிப்ப. இதெல்லாம் வேண்டான்னு தானே உன்னை போனே தொடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். சரிம்மா, அதோ சாரு வந்துட்டா, நீ அவகிட்டே பேசு. சரிடா, அம்மா பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் உடம்பு பத்திரமா பாத்துக்க. ಬ್ಲಡ್ ಟೆಸ್ಟ್ எடுக்க சொல்லி டாக்டர் சொல்லிருக்காரு. ಹೌದಾ, ಆಯ್ತು. ஓகே, ஒரு நிமிஷமா. எங்கள் அம்மா. அத்தையா? ಬನ್ನಿ ಸರ್. சரி, நீங்க போய் பிளட் டெஸ்ட் எடுங்க, நான் வரேன். அத்தை சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கூத்த கேளு. நீதான் பேசுறேன்னு நினைச்சு நான் தமிழ்கிட்ட எல்லாத்தையும் உளறி கொட்டியிருப்பேன். நல்ல வேளை கடைசி நிமிஷத்துல நான் சுதாரிச்சுக்கிட்டேன். அப்படியே என்னத்த சொல்ல வந்தீங்க? ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழோட பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவனுக்கு திரும்பவும் அங்கேயே வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. என்னத்த சொல்றீங்க? அவருக்கு வேலை கிடைச்சது தெரிஞ்சா இங்க இருக்கிற எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உடனே அங்க கிளம்பி வந்துருவாரே. இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடுமே. இல்லத்த, அவர் அங்க வரக்கூடாது, இங்கே இருக்கட்டும். வேலையாவது மண்ணாவது. இல்லம்மா, நானும் அந்த வேலை வேண்டான்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன இருந்தாலும் பேங்க் வேலை இல்லையா? அவன் கை நிறைய சம்பாதிச்சிட்டு இருந்தானே. அத்தை என்ன பேசுறீங்க? பேங்க்ல மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு சம்பளம் கொடுப்பான்? 25,000 ரூபாய் இல்ல 30,000 ரூபாய்? அதுக்காக போய் அவரை அடமானம் வைக்க சொல்றீங்க? அத்தை, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா 10 பேருக்கு வேலை போட்டு தர அளவுக்கு அவரோட தகுதி ஒசந்துரும். அவரெல்லாம் சம்பாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அத்தை. அவரை போய் நீங்க வேலைக்கு அனுப்பணும்னு சொல்றீங்க. அத சொல்லு. கோடீஸ்வரம் வீட்டு மருமகன் அவன் எதுக்கு பேங்க்ல போய் எடுபடி வேலை பார்க்கணும்? நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் இந்த வேலை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சரியா தப்பான்னு கேட்டுக்கலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன். அத்தை, நீங்க எடுத்த முடிவு ரொம்ப சரி. அவர் யார்கிட்டயும் கை கட்டி வேலை செய்யறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். என்ன பெரிய வேலை? இனிமே எப்படி அவரை ராஜா மாதிரி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அத்தை. நீங்க அவரை வேலையை பத்தியோ சம்பளத்தை பத்தியோ கவலையே படாதீங்க. அவர் கோடீஸ்வர வீட்டு மாப்பிள்ளை இல்ல, அவரே ஒரு கோடீஸ்வரர் தான். எனக்கு இது போதுமா. இனிமே நான் அவனை பத்தி கவலையே பட மாட்டேன். அத்தை, அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். முக்கியமா புவி மாமா கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. அவருக்கு தெரிஞ்சா இதை இவர்கிட்ட நேர்ல சொல்ல இங்க கிளம்பியே வந்துருவாரு. சேச்சே, நான் எதுக்கு சொல்ல போறேன்? இது எனக்கு மட்டும் தானே தெரியும். அப்படியே மண்ணில் போட்டு புதைச்சிட மாட்டேன். சரி அத்தை, அவர் பிளட் டெஸ்ட்டுக்கு போயிருக்காரு. நான் போய் என்னன்னு பாக்குறேன். சாரு, நான் உன்னை நம்பிதாமா அவனை அனுப்பி வச்சிருக்கேன். அவனை நல்லபடியா பாத்துக்க. அவன் உடம்பு முடியலன்னு சொன்னதும் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அத்தை, உங்க அளவுக்கு இல்லைனாலும் மத்த எல்லாரையும் விட நான் அவரை நல்லாவே பார்த்துப்பேன். நீங்க அவரை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, கவலைப்படாம தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சரி அத்தை, நான் போய் என்னன்னு பாக்குறேன். வச்சிடுறேன். பிளட் எடுக்கல? இல்லை, உள்ள யாருக்கும் எடுத்துகிட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நர்ஸு ரொம்ப ஸ்லோ. பிளட் எடுத்து முடியறதுக்குள்ள எனக்கு ஜுரம் தானே சரியாயிடும் போலகுது. நர்வ்ல இன்ஜெக்ட் பண்ணி தான் பிளட் எடுப்பாங்க. வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஊசி எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, ரொம்ப வலிக்கும். பரவாயில்லையா? இல்லை, எனக்கு எதுவும் பெருசாலாம் வலிக்காது. உனக்கு தான் இன்ஜெக்ஷனாக பயம் நினைக்கிறேன். ஏன்னா வெளியே வெயிட் பண்ணு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓ இல்ல இல்ல, எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை, நான் இங்கே இருக்கேன். ಸರ್ ಬನ್ನಿ. கூப்பிட்டாங்க. ಬನ್ನಿ, ಇಲ್ಲಿ ಬನ್ನಿ. ಕೈ ನೀಡ್ಸ್ಬೇಕು. பொறுமையா பொறுமையா. ಒಂದಿಲ್ಲ. ವಲಿಗೆಮ್ಮ போடுங்க. ಸುಗಿ, ನಾಳೆ ನಿಂಗೆ ನೈಟ್ ಡ್ಯೂಟಿ ಅಂತೆ. ಯಾರು ಹೇಳಿದ್ದು? ರಮ್ಯಾ ಹೇಳಿದ್ಲು. ಅವಳು ಡೇ ಡ್ಯೂಟಿ ಮಾಡ್ತಾಳಂತೆ. ಹೋದ ವಾರ ನಾ ತಾನೇ ಲೈಟ್ ಡ್ಯೂಟಿ ಮಾಡಿದ್ದು. ತಿರುಗಿ ಬರಲಿದ್ರೆ ಏನರ್ಥ? ನಾ
ನೈಟ್ ಡ್ಯೂಟಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದೀನ ಏನು? ಅವಳು ಯಾರನ್ನ ಕೈಕೊಳ್ಳೋ ಹಾಕಿಂಡು ಹಿಂಗೆಲ್ಲ ಮಾಡ್ತಿದ್ದಾಳಂತ ನಂಗೆ ಗೊತ್ತು. ಮೇಡಮ್ ಕೊಂಚ ಕೈ ಎಡ್ಕೊಳ್ಳಿ. ನನ್ಗೆ ಯಾವಾಗಲೂ ನೈಟ್ ಡ್ಯೂಟಿ ಆಗಿ ಸಾಯಿಸ್ತಾರೆ. ನೈಟ್ ಡ್ಯೂಟಿ ಅವಳು ನೋಡ್ಬೇಕಾ ತಾನೆ? ஐயோ என்ன பண்றீங்க? வலிக்காம எடுங்க. ஏனாய்த்திவா குக்கிர வலிக்குதான் செய்யும். என்ன பேசுற நீ? பொறுமையா ஒரு பேஷண்ட் ஹேண்டில் பண்ண தெரியல. நீ எல்லாம் படிச்சிட்டு தானே இந்த வேலைக்கு வந்த. படிக்காம பண்ணி வச்சிட்டு வந்திதீனா? பேஷண்ட் மட்டும் இங்க இருந்தா போதும், நீ வெளியே போ. நான் இவரோட தான் இருப்பேன். என்ன வெளிய போ சொல்ல நீ யாரு? சாரு சாரு எது கோவப்படுற? அத பிளட் எடுத்தாச்சு. இல்லங்க, பொறுப்பு இல்லாம எப்படி பேசுற பாருங்க. உனக்கு இந்த வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லனா இந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போ. அதை விட்டுட்டு இங்க வந்து பேஷண்ட் உயிரோட எதுக்கு விளையாடுற? உனக்கெல்லாம் ஒழுங்கா பிளட் கூட எடுக்க தெரியல. என்னது படிச்சு கிழிச்ச? இதுல வெட்டி நியாயம் வேற. எங்க உன் இன்சார்ஜ் கூப்பிடு அவங்கள. சாரு ಏಯ್ ಸುಮ್ಮನೆ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಬೇಡ. வலிக்காம பிளட் எல்லாம் எடுக்க முடியாது. ಈಗ ಏನಂತಿ ಕುತ್ತಿದ್ದು ತಪ್ಪೊಂದು ಹೇಳ್ತೀಯಾ? ತಪ್ಪುதான், கூட்டு போ. கூட்டு போவா? அப்படியே ஐயோ ஆரஞ்சனா. சாரு ஏன் கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் இப்ப கோவப்பட்டுட்டு இருக்க? இல்லங்க, இவளெல்லாம் சும்மா விட கூடாது. சாரு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? இன்னைக்கு ஊசியோட போச்சு, நாளைக்கு யாரையாவது கொன்னுட்டு சாரின்னு சொல்லுவாங்க. விடு. மேடம் ஏன் ப்ராப்ளம்? வாங்க சார், உங்க ஸ்டாஃப் எல்லாம் எவ்வளவு irresponsible-ஆ இருக்காங்க பாருங்க. கவர்னரை எங்கேயோ வச்சுக்கிட்டு வேலை செய்றாங்க. கேட்டா நாங்க அப்படித்தானே திமிரா வேற பேசுறாங்க. ஏன் சார் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வேலைக்கு வைக்கிறீங்க? ಏನಮ್ಮ ಇದೆಲ್ಲ ನೋಡಿ ಹುಷಾರಾಗಿರಬಾರ್ದಾ? இங்க பாருங்க சார், இந்த பேருக்காக கண்டிக்கிற வேலை எல்லாம் வேண்டாம். உடனே உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தாகணும். இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன். ಕೂಲ್ ಡೌನ್ ಮೇಡಮ್, ಕೂಲ್ ಡೌನ್. ಇವ್ರಿಗೋಸ್ಕರ ನಾ ಸಾರಿ ಕೇட்டுக்கிறேன். ஏன் சார் தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டா எப்படி? இவருக்கு ஏதாவது நான் இருந்தா என்ன பண்றது? மேடம் நான் தான் நடந்த தப்புக்கு சாரி கேட்டுக்கிறேன்றேன்ல. இனிமே இப்படி நடக்காம ನಾವು ನೋಡ್ಕೋತೀವಿ. அப்ப நீங்க இவங்கள பனிஷ் பண்ண மாட்டீங்க அப்படித்தானே? ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿ, ತಪ್ಪುನ உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம வலிக்கிற மாதிரி ஊசி போடுறாங்க சார். வலியில எப்படி துடிச்சு போயிட்டாரு தெரியுமா? வாட்? ஊசி போட்டா வலிக்க தான் செய்யும் மேடம். இதெல்லாம் ஈஸியாக தಗೊಳ್ಳಿ. இதுக்கு போய் என்ன சார் நீங்களும் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? கத்தியால குத்துனா கூட தான் வலிக்கும். அதுக்காக குத்திட்டு உடனே சாரி சார் அப்படிதான் வலிக்கும்னு சொன்னா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? சார் இவங்களுக்கு நீங்க தான் பதில் சொல்லி புரிய வைக்கணும். சாரு நான் சாரி கேக்குறாருல, சின்ன விஷயத்தையும் பெருசுப்படுத்துற. நீங்க சும்மா இருங்க. நம்ம என்ன ஃப்ரீயாவா ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கோம்? காசு கட்டல, அதுக்கேத்த மாதிரி இவங்க பொறுப்பா நடந்துக்க வேண்டாம்? இங்க பாருங்க சார், இப்போ நீங்க இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலனா நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன். மெடிக்கல் கவுன்சில்ல இந்த ஹாஸ்பிடல் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், நிச்சயமா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ಸಿಸ್ಟರ್, ನೀವು ತಗೊಂಡಿದ್ದ ಬ್ಲಡ್ ಸ್ಯಾಂಪಲ್ ಲ್ಯಾಬ್ ನಲ್ಲಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಆಫೀಸ್ಗೆ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಬನ್ನಿ, என்கொயரி ಮಾಡಬೇಕು. மேடம் உங்களோட கோவம் எனக்கு புரியுது. இவரோட சின்ன வலி கூட உங்களால தாங்கிக்க முடியல. உங்க ஹஸ்பண்ட் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கிறது புரியுது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல உங்க ஹஸ்பண்ட் மேல நீங்க அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க. அதான் அவருக்கு ஒண்ணுனதும் உங்களுக்கு சட்டுன்னு கோவம் வருது. உங்க மேல இவங்க இவ்வளோ அன்பா இருக்காங்கன்னா இப்படி ஒரு வைஃப் கிடைக்க நீங்க நிஜமாவே அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ஓ சார், நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க சரி விடுங்க. அவர்தான் வருத்தப்பட்டு சாரி கேக்குறாருல. சார் இப்ப நீங்க பேசின மாதிரி பொலைட்டா அவங்க பேசியிருந்தாங்கன்னா நான் அவங்க மேல கோவமே பட்டிருக்க மாட்டேன். எனிவே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஆல் ரைட் மேடம். சார் ரொம்ப டயர்டா இருக்காரு, வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். ஹில் பி ஃபைன். யா தேங்க்யூ. வாங்க போலாம். ஏன் டல்லா இருக்கீங்க? அவர் உங்களை என் ஹஸ்பண்ட் சொன்னதுக்காகவா? சரி விடுங்க, அறிமுகம் இல்லாதவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியுமா? என்னமோ தெரியல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே போனாலே நம்ம ரெண்டு பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தான் சொல்றாங்க. அன்னைக்கு கூட நிதிஷோட கல்யாணத்துல என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க உங்களை ஹஸ்பண்ட் நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்களே, அவங்க ஆசீர்வாதம் பண்ணப்போ எனக்கே கூச்சமா தான் இருந்துச்சு. அதுக்காக என்ன நம்ம அவங்க கூட சண்டையா போட்டுட்டு இருக்க முடியும்? பேசினா பேசிட்டு போட்டோன்னு விட வேண்டிதான். இல்ல சாரு, மத்தவங்க நம்மள பேசுற மாதிரி. ஏன் அதையே நினைச்சு டென்ஷன் ஆகுறீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. நான் போய் டெஸ்ட் ரிப்போர்ட் எப்போ வரும்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நீங்க இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க மேடம், மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு போக தான் வந்தேன். ரொம்ப இமோஷனலாக நடந்துக்கிட்டேன். கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம். பரவாயில்ல மேடம். இல்லை ஆக்சுவலி எனக்கு கோவமே வராது, ரொம்ப நிதானமாக இருப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு ஒன்றுன உடனே என்னால் தாங்க முடியல. அதான் இப்படி. நீங்கள் என்னை பற்றி ரொம்ப சரியாக சொன்னீங்க. என் ஹஸ்பண்ட் மேலே நான் ரொம்ப ஓவராக கேர் எடுத்துக்கிறேன்.
ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு. இட்ஸ் ஓகே மேடம், நீங்க வெயிட் பண்ணுங்க. பிளட் ரிப்போர்ட் வந்த உடனே கூப்பிட சொல்றேன். இருக்கட்டும் சார், நீங்க என்ன பாக்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா பார்த்த உடனேவே நான் அவரை எவ்வளவு லவ் பண்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஆனா பாருங்க சார், அவருக்கு தான் இது புரிய மாட்டேங்குது. என்னை விட்டு விலகியே இருக்காரு. ஆக்சுவலி நான் இங்க வந்ததே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லதான். என்ன மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க அவர் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும்னு அவர் மனசை டச் பண்ற மாதிரி சொன்னீங்களே, அதை கேட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அதானே மேடம் உண்மை. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போதே தெரியுதே, மேட் ஃபார் ஈச் அதர்னு. இஸ் இட்? நிஜமாவா? தேங்க் யூ, தேங்க் யூ so much. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்னது 100% கரெக்ட் சார். அவருக்கு நான், எனக்கு அவர்னு தான் ஆண்டவன் படைச்சிருக்கான். இந்த உண்மை சொன்ன உங்களுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணியே ஆகணுமே. இந்தாங்க சார், இந்தாங்க இத வெச்சுக்கங்க. அதான் ஆல்ரெடி பில் பே பண்ணிட்டீங்க. இல்ல சார், இது பில் இல்ல, என்னோட காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் டைம் நான் இங்க வரும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் gift கண்டிப்பா உண்டு. எதுக்கு மேடம் இதெல்லாம்? என்னோட சந்தோஷத்துக்காக. என்னால முடியாத ஒண்ணு நீங்க அவர்கிட்ட சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்காக. சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் சார். அப்புறம் அந்த சிஸ்டர்ஸ் கிட்டயும் நான் ரொம்ப சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு ஒரு gift காத்துட்டு இருக்கு. நான் வரேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ so much சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. என்ன பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம்? புருஷன் சொன்னா காசு அள்ளி வீசிட்டு போறா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நிஜமாவே இவன் புருஷன் தானா?